அங்கீகரிக்கப்படாத தனிப்படைகளை கலைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவிட்டிருக்காங்க. இந்த தனிப்படைகள் எதுக்காக உருவாக்குனாங்க அப்படின்னா குற்ற செயல்களை கண்டுபிடிக்கிறதுக்காக. ஆனா பல நேரங்களில் குற்ற செயல்களை கண்டுபிடிக்க உதவின இந்த தனிப்படை என்ன செய்யுதுன்னா நிறைய நேரங்களில் கூலி படைகளாக மாறி போகுது. எப்படி? ஒரு எம்எல்ஏவா இருக்கட்டும், ஒரு அமைச்சரா இருக்கட்டும், இவங்களுக்கு ஒருத்தர் வந்து குடைச்சல் கொடுத்துட்டே இருக்கான், அவங்களுடைய தவறுகளை சுட்டி காட்டி கொண்டே இருக்கிறான் அப்படின்னா அவங்களே தனிப்படையை வச்சு நள்ளிரவில் போய் தூக்குறது. எந்த குற்ற செயலில் அவங்கள வந்து மாட்டி விட்டோம்னா அவங்க வந்து அதை கேவலமாக நினைச்சு வெளியே சொல்ல மாட்டாங்கிறதுக்காக பொதுவாக மகளிர் உள்ளிட்ட குற்றப்பிரிவுகளில் அவர்களை உள்ளிட்டவர்களாக கருத செய்வது. இப்படி பண்ணி நடுராத்திரி இவங்களை குடும்பத்தில் இருந்து பிரித்து கொண்டு போய் அவங்கள வந்து அடித்து துவைத்து துன்புறுத்தி முடிஞ்சா கொலை செய்கிறது தான் இந்த தனிப்படையோட வேலையாக பல நேரங்களில் இருக்குது. அது மட்டும் இல்லை, மேலிட உத்தரவுன்னு சொல்லி சில நேரங்களில் 24 மணி நேரத்தில் குற்றவாளியை கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் குற்றத்துக்கு சம்பந்தமே இல்லாத ஒருத்தனை தூக்கி கொண்டு போய் அடித்து சித்திரவதை பண்ணி அந்த குற்றத்தை ஒப்பு செய்ய வைக்கிற கூலிப்படையாகவும் சில நேரங்களில் இந்த தனிப்படைகள் வந்து செயல்படுறது வழக்கம். நம்ம மக்கள் வந்து எதுக்காக வரி செலுத்துகிறோம்? நம்ம வந்து ஒரு நல்ல வாழ்க்கை வேணும், நம்மளை வந்து இந்த அரசு நல்லபடியாக வாழ வைக்கணுங்கிறதுக்காக வரி செலுத்தினா நம்ம வரி பணத்தில் சுகித்து வாழ்ந்து கொண்டு இந்த அரசியல் அதிகாரிகள், தலைவர்கள், காவல்துறையில் உள்ளவங்க என்ன செய்கிறாங்க? நம்மளையே கொல்றாங்க. இது வந்து ஒரு பயங்கரவாதம். இதுதான் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் நடந்து கொண்டு இருக்குது. இப்போ அதிமுகவை சார்ந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்க ஆட்சியில் இப்படி வந்து மரணங்கள் குறைவாக இருந்தது, ஆனால் திமுக ஆட்சியில் 25 மரணம் நடந்திருக்கு, அவன் மரணத்தோட எண்ணிக்கை அதிகரிக்குதுன்னு சொல்றாங்க. திமுகவை சார்ந்தவங்க என்ன சொல்றாங்க? கடந்த ஆட்சி காலத்திலையும் லாக்அப் மரணங்கள் நடந்தது, இந்த மரணம் எல்லாம் நடக்கிறது வழக்கம்னு சொல்றாங்க. நாங்க என்ன சொல்றோம்னா, நீங்க இப்படியே மாறி மாறி அதிமுகவையும் திமுகவையும் வந்து எதிர்நோக்கி பார்த்து வாக்களித்து கொண்டே இருந்தீங்கன்னா தொடர்ந்து இந்த மாதிரி மரணங்கள் நடக்கிறது சகஜமாகிக்கிட்டே போகும். எங்களுடைய தலைவர் மேதகு பிரபாகரன் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, குற்றவாளிகளை பிடித்து கூண்டில் நிறுத்துவதல்ல காவல்துறையின் வேலை, குற்றவாளிகளை உருவாகாத ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதுதான் காவல்துறையின் வேலைன்னு சொல்றாங்க. இதை நாங்க அடிப்படையா வைத்துக்கொண்டு நாம் தமிழர் கட்சியினர் என்ன செய்யறோம்னா, காவல்துறையில பணி செய்யணும்னு விரும்புறோம். இது எங்களுடைய ஒரு அழகான ஒரு நோக்கம். இந்த மாதிரி எந்த அரசு சொல்ல முடியும், எந்த கட்சியினர் சொல்ல முடியும்? இப்படி ஒரு நோக்கத்தோட நாங்க காவல்துறையை பயணிக்க வைக்கணும்னு விரும்புறோம் யாராவது சொல்ல முடியுமா? இது எங்களுடைய ஒரு அழகான உயரிய நோக்கம். அது மட்டும் இல்ல, ஒரு விஷயத்துக்காக நீங்க காவல்துறையை அணுகுனீங்கன்னா காவல்துறையில வந்து ஆட்களே கிடையாது. ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு கூப்பிட்டீங்கன்னா பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் காவல்துறையை சார்ந்தவங்க வருவாங்க. இதுதான் இன்னைக்கு காவல்துறையில் இருக்கக்கூடிய நிலைமை. நாம் தமிழர் கட்சியினர் என்ன சொல்றோம்னா, அதிகமான காவலர்களை பணியமர்த்தும் பொழுது இந்த காவல்துறையில இருக்கிறவங்களுக்கும் பலவிதமான மன உளைச்சல்கள் இருந்து, ஏன்னா பணி செய்யறதுக்கு ஆள் இல்லை. நானே இப்ப என்னுடைய பேரூராட்சியில ஒரு 4 நாளா காவல்துறையை தொடர்பு கொள்றேன். எப்பவும் அவங்க சொல்லக்கூடியது என்னன்னா, ஆள் இல்லை, ஒரு ஆள் அங்க நிக்கிறாங்க, இன்னொரு ஆள் இங்க நிக்கிறாங்க, ஸ்டேஷன்ல ஒரே ஒரு ஆள் இருக்காரு, இப்போதைக்கு வர முடியாது. இதுதான் காவல்துறையோடைய நிலைமையா இருக்கு. இதை நம்ம மாத்தணும்னா நிச்சயமா நீங்க நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களித்தா இந்த நிலைமை மாறும். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஊழல்வாதிகள் அதிகமா இருக்காங்க. சுமார் 3 ஆண்டுகளுக்கு முன்னால அமைச்சர் ஒருத்தர் சொன்னாரு, என்ன சொன்னாரு? இன்னைக்கு இருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழக முதலமைச்சருடைய மகனும் மருமகனும் 30,000 கோடி ரூபாயை வச்சுட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாம இருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு 30,000 கோடினா 4 வருஷத்துக்கு அது என்ன ஆச்சுன்னு பாருங்க, 1,20,000 கோடி. அப்ப இந்த மாதிரி ஊழல்வாதிகள் வந்து அவர்களுடைய குற்றத்தை எப்பொழுதுமே ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். அப்ப இந்த குற்றங்களை ஒத்துக்கொள்ள வைக்கணும்னா அவங்களே இந்த தனிப்படை பிரிவு கிட்ட கொடுத்தா அவங்க அடிச்சு உதைக்கிறதுல ஒண்ணு அவங்க குற்றத்தை ஒத்துக்கொள்வாங்க, இல்லைன்னா இந்த சமுதாயத்துக்கு பிரயோஜனப்பட்ட இப்படிப்பட்ட ஊழல்வாதிகள் செத்து போவாங்கிறது தான் அப்பட்டமான உண்மையா இருக்கு. அதை தமிழ்நாடு அரசு செய்யாது. பொதுவாக ஒரு ரயில்வே துறையில ஒரு பிரச்சனைனா என்ன சொல்லுவாங்க? ரயில்வே துறையோட அமைச்சர் பதவி விலகணும்னு சொல்லுவோம். பள்ளி கல்வித்துறையில ஒரு பிரச்சனைனா என்ன சொல்லுவோம்? பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வந்து பதவி விலகணும்னு சொல்லுவோம். இன்னைக்கு வந்து இந்த காவல்துறையோட அமைச்சர் யாருங்கிறதே தெரியாத அளவுக்கு பத்திரிகையாளர்களும் ஊடகவியலாளர்களும் அழகா வந்து அதை மூடி மறைச்சிக்கிட்டே இருக்காங்க. ஒருத்தர் கூட சொல்லல காவல்துறையுடைய அமைச்சர் இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் பதவி விலகணும்னு யாருமே சொல்லல. இப்ப நாங்க நாம் தமிழர் கட்சி சார்பா என்ன சொல்றோம்னா, இன்னைக்கு காவல்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் வந்து
கட்டாயமா இதுக்கு பொறுப்பேற்கணும். பொறுப்பேற்காம வழக்க சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்னு கண் துடைப்புக்காக செய்யறதை விட்டுட்டு இந்த குற்ற செயலுக்கு பொறுப்பேற்கணும். உங்களுடைய ஆட்சி காலத்துல 25 மரணங்கள் நடந்திருக்கு. இந்த 25 மரணத்துக்கும் நீங்க பொறுப்பேற்கணும். இதே நிலைமை உங்க பிள்ளைக்கோ உங்க பேர பிள்ளைக்கோ நடந்தா நீங்க அமைதியா இருப்பீங்களாங்கிறத சிந்திக்கணும். மக்களுக்கு நீங்க பாதுகாப்பு அளிக்க வேண்டிய இடத்துல இருக்கவங்க எங்க நம்முடைய மக்களையே கொலை செய்யறவங்களா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எங்க சார்பா எச்சரிக்கிறோம். அது மட்டும் இல்ல, இப்படிப்பட்ட குற்ற செயல்கள் தொடர்ந்து செயல்படக்கூடாது அப்படின்னா இன்னைக்கு இங்க கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் வரக்கூடிய தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களித்து மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். விசாரணைக்கு அழைத்து திரு புவனம் அஜித் குமாரை சித்திரவதைகள் செய்து படுகொலை செய்திட்ட கொடுங்கோல் திராவிட காவலர்களை கண்டிக்கின்றோம். கொல்வாயா கொல்வாயா, அது உனது சகோதரன் என்றால் கொல்வாயா. கண்டாயா கண்டாயா, அவன் திருடியதை கண்டாயா. விசாரிக்க அழைத்து சென்று கொடூரமாக தாக்கி கொல்வாயா கொல்வாயா. அச்சம் எழுகிறது, அச்சம் எழுகிறது.